நம்ம எல்லாருமே ஒரு காணக்கூடிய உலகத்துல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? எதை எடுத்தாலும் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு சரீர விதமா தேவைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நம்மளால உணர முடியுது. உணர்ந்து அந்த தேவைகளை திருப்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நமக்கு பசி எடுக்குது, பசி எடுத்தா சாப்பாடை நம்ம பார்க்கிறோம். தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணியை பார்க்கிறோம். நமக்கு ஒரு வீடு இருக்கு, நமக்கு ஒரு வேலை இருக்கு, அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வரோம். காணக்கூடிய காரியங்கள்ல இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால எல்லாருமே என்ன பண்றதுன்னா, காணக்கூடிய காரியங்களை குறித்து தான் எல்லா மனிதர்களும் கவலைப்படுறது இல்லைங்களா? எல்லாரும் கவலை எதை குறித்து கவலை? காணக்கூடிய காரியங்கள். காணக்கூடிய காரியங்கள் ரொம்ப உறுதியானதுன்னு நம்ம நம்புறோம். அதுதான் உண்மைன்னு நம்ம நம்புறோம். நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் உண்மை நம்புறோம். தட் இஸ் த சாலிட் கிரவுண்ட்ல நிக்கிறோம் நம்ம நம்புறோம். அதைத்தான் நம்ம நம்ப முடியும்னு கூட நினைக்கிறோம். நம்ம எதை பார்க்க முடியுமோ அதை தான் நம்ம நம்புறோம். ஒரு மனுஷனுடைய மதிப்பு நம்ம எதை வச்சு எடை போடுறது? ஒரு மனுஷனை பார்க்கறத வச்சுதான் இல்லைங்களா? அதை பார்க்கறது, அவர் என்ன துணி போட்டிருக்காரு, என்ன வாட்ச் போட்டிருக்காரு, எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, அதை வச்சுதான் அவங்களுடைய மதிப்பை நம்ம எடை போடுறது. ஏன் ஒரு நிறுவனம் ஒரு குரூப்பையே நம்ம எப்படி எடை போடுறது? பார்க்கறத வச்சுதான். ஏன் சில பேர் தப்பு அது செய்யக்கூடாது, சர்ச்சை எடை போடுறது பார்க்கிற காரியங்களை வச்சுதான். ஐயா கூட்டம் இருக்குதா, அது நல்ல அப்படிதான் எடை போடுறது. காணுகிற காரியங்களை வைத்து தான் நம்ம எடை போடுறது. எதை எடுத்தாலும் அப்படித்தான் எடை போடுறது. அது மாத்திரம் இல்லாம அது உண்மையா இருக்குது, நம்மளுக்கு அது ரொம்ப இன்பமாவும் இருக்குது. காணுகிற காரியங்கள் எவ்வளவு இன்பம் கொடுக்கிறது. அதனால காணாத காரியத்தை குறித்து நம்ம எந்த அக்கறையும் எடுத்துக்கிறது இல்லை, கவலையே படுறது இல்லை. காணாத காரியத்தை குறித்து யாராவது பேசுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ஒண்ணு ஏதோ கற்பனையில அவர் பேசுறாரு, இல்லைன்னா அவருக்கு ஏதோ நட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும், தெரியல, அப்படி ஏதோ பேசின்னு இருக்காரு. காணாத காரியங்களை பேசினா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? அதெல்லாம் கற்பனை, அதெல்லாம் கட்டுக்கதைங்க, அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் நம்ம காணாத காரியங்களை எடை போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் 4:17 படிங்க. ஒரு விசுவாசி யாரு? Who's a believer? ஒரு விசுவாசின்றவன் எப்பேற்பட்டவன்? 2 கொரிந்தியர் 4:17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய 2 கொரிந்தியர் 4:17 4:17 4:17 படிங்க. ನಮ್ಮ ಅಂತರ್ಯವು ದಿನೇ ದಿನೇ ಹೊಸದಾಗುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. ಹೇಗೆಂದರೆ ಕ್ಷಣ ಮಾತ್ರವಿರುವ ನಮ್ಮ ಹಗುರವಾದ ಸಂಕಟವು ಅತ್ಯಧಿಕವಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ மேலும் காணப்படுகிறவைகளல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள். காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறவங்க இல்ல, நம்ம காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள். நம்மன்றார் யாரு? பவுல். நம்மன்னு யாரை சேர்த்துக்கிறாரு? உண்மையான விசுவாசியை சேர்த்துக்கிறார். நம்ம அப்படியா? நம்ம கேட்டுக்கணும், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களா நம்ம? அப்படி இருக்கிற நமக்கு என்ன ஆகும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. என்ன சொல்றாரு? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்துல நடக்கிற கஷ்டங்கள்லாம் லேசான உபத்திரம். ஏன்னா வரப்போற மகிமை ரொம்ப பெருசா இருக்க போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பவுல் எது முக்கியம்ன்றாரு? காணப்படுறது முக்கியமா, காணப்படாதது முக்கியம்ன்றாரா? காணப்படாதவைகள் நித்தியமானது, காணப்படுறது என்ன? அநித்தியமானது. அவர் எது ரொம்ப முக்கியம்ன்றாரு? நம்ம எதை பார்க்கறதுலயோ அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு விசுவாசி அதை தான் நோக்கி பார்த்து இருக்கிறவன்றார்.
A believer is someone who looks forward to unseen things. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவன் ஒரு விசுவாசி அப்படின்றாரு. ஆனா இதை நம்ம நம்புறோமா? இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம ரூல் பண்றது எதை நம்ம பாக்குறோமோ அதான். எது நம்மள கண்ணுக்கு தெரியுதோ, எதை நம்ம ஃபீல் பண்ண முடியுமோ, எது கையில இருக்குதோ, எது கேஷா இருக்குதோ அதுக்குத்தான் நமக்கு மதிப்பே இருக்கு. காணாத ஒரு காரியம் இருக்கிறதான்னு நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்லை. ஆனா அவர் சொல்றாரு பாருங்களேன், ஆனா உங்களுக்கு காணுகிற காரியத்தை விட காணாத காரியம் பெருசுன்றத நான் உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் 3 காரணம் சொல்ல போறேன். நம்ம பார்க்கிற காரியங்களோட பார்க்காத காரியங்கள் பெருசுன்றதுக்காக 3 காரணங்கள். என்னத்துக்கு? முதலாவது காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம காணுகிற எல்லா காரியத்துக்கும் தாய் ஊற்று காணாத காரியம். நம்ம காணுகிற எல்லா காரியமும் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணாத காரியத்துல இருந்து வந்துச்சு. காஸ் அண்ட் எஃபெக்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அது வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பார்க்கிற எல்லா காரியமும் ஒரு எஃபெக்ட் தான். ஆனா அது வந்தது எதுல இருந்து வந்துச்சு? நம்ம காணாத காரியம். எதுல இருந்து வந்தது? அது பெருசா இது பெருசா? காணாத காரியம் தான் பெருசு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு உலக பிரகாரமே சொல்ல போனா, ஒரு மனுஷன் ஒரு நல்ல வீடை பாக்குறோம், காண்றோம். நம்ம அந்த வீடை, அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல இருந்து எதுல இருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆரம்பமானது நம்ம காண முடியாத ஒரு மனுஷனுடைய ஐடியா, சிந்தனைனால தான் அந்த வீடே உருவாச்சு இல்லைங்களா? இன்ஜினியர் பிளான் பண்றான் இல்லைங்களா? அதை பார்க்க முடியுமா நம்ம பிளான? அவனுடைய திட்டத்தை முடியாது. அவன் மைண்ட்ல யோசிக்கிறான். அவனுடைய சிந்தனை என்னவா மாறுது? காணக்கூடிய காரியமா மாறுது. அவன் சிந்தனை தான் பெருசு. அந்த சிந்தனை எல்லாம் இது வந்திருக்காது. எது ஊற்றுன்றத பார்க்கணும். முதலாவது காணாத காரியம் பெருசு. ஏன்னா காண்ற காரியம் எல்லாமே காணாத காரியத்துல இருந்து தான் வந்தது. 2வது காரணம், காணாத காரியம் ஏன் பெருசு அப்படின்னா, வேகமா ஓடுற காரியம், ஒரு நிக்காம பிடிக்க முடியாத ஒரு காரியம், ஒரு டிரான்சியன்ட் காரியம் அது ஒரு உண்மையே இல்ல. புரியுதுங்களா? ஒரு உண்மையே இல்ல. வேகமா ஓடுற காரியம் உண்மையே இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா ஓடுது. காண்ற நாட்கள், கேலண்டர் டேஸ் எல்லாம் எவ்வளவு வேகமா ஓடுது. பார்த்தா ஒரு வாரம் எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஜான் 5 வருஷம் ஆயிட்டானா? அவ்வளவு சீக்கிரம் ஓடுது. நம்மளால பிடிக்க முடியாத ஓடுற காலம் அது ரியல் இல்ல. காண்ற காரியம் அது ரியல் இல்ல. ஏன்னா அது ஓடுது வேகமா. திடீர்னு பார்த்தா நம்ம எல்லாம் 50 வயசு. ஏன்னா அது ரியல் இல்ல. புரியுதுங்களா? இன்னொன்னு, நம்ம சொத்து இது என் வீடு, என் பணம், இது என் சொத்துன்றோம் இல்லைங்களா? அது எனதுன்றோமே. அந்த காரியம் எனதுன்றது ஒரு செகண்ட் நம்மளை விட்டு போகக்கூடிய காரியம். அது எப்படிங்க ரியலா இருக்க முடியும்? அது எப்படிங்க சொந்தமா இருக்க முடியும்? அது ரியல் இல்ல. காண்ற காரியம் ரியல் இல்ல. ஒரு நிமிஷம் என்கிட்ட இருந்து போயிட முடியாது. எவ்வளவுதான் நான் வச்சிருந்தாலும் அது ரியல் இல்ல. ஏன்னா என்கிட்ட இருந்து சடனா போயிடக்கூடிய காரியம். சடனா உயிர் போச்சுன்னா போச்சு எனக்கு எல்லாம். அது எப்படிங்க ரியலா இருக்க முடியும்? உறவு எங்க சொந்தம், அவங்க சொந்தம், இங்க எங்க ஆண்டி, எங்க தங்கச்சி, எங்க இவங்க இங்கன்னு சொல்லிக்கிறோமே. ஒரு நிமிஷம் நம்ம போயிட்டோம்னா, அவங்க போயிட்டாங்கன்னா போயிடுச்சு, உறவு போச்சு. எங்க போனாங்க அவங்க இல்லையே. அது எப்படி அந்த உறவுகள் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அது எப்படி ரியலா இருக்க முடியும்? அது ரியல் இல்ல. காணுகிற காரியங்கள் அனித்தியம். அது உண்மை இல்ல. நம்ம ஒரு மாயையில இருக்கிறோம். அது புரிஞ்சுக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, காணுகிற காரியங்கள் அனித்தியம், அது ரியல் இல்லப்பா அப்படின்றார். 2வது காரணம். ஒரு காரணம், எல்லாம் காணுகிற காரியங்கள் காணாத காரியத்துல தான் வந்துச்சு. 2வது காரியம், காணுகிற காரியம் எதுவுமே நிக்கிறது இல்லை, எதுவுமே ரியல் இல்லை. 3வது காரணம், காணுகிற காரியங்கள் எதுவுமே காணாத காரியங்கள் முக்கியம்ன்றது என்னன்னா, காணாத காரியத்தின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அது மேல ஒரு எதிர்காலம் எனக்கு இல்லைன்னா, இந்த காணுகிற உலகத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை. Do you understand? If I don't have a faith about unseen things, காணாத காரியங்கள் மேல எனக்கு ஒரு விசுவாசம் இல்லைன்னா, காணுகிற உலகத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ரொம்ப நெருங்கிய புருஷனோ, மனைவியோ, புள்ளையோ, ஆண்டியோ, அக்காவோ, யாரோ ரொம்ப நெருங்கி இருந்தவங்க இறந்துட்டாங்க.
இறந்த உடனே நமக்கு வர ஃபீலிங் என்ன? சக்குன்னு போயிட்டாங்களே, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையா? என்ன போயிருச்சு, கண்ணில் தான் நிக்கிற மாதிரிக்குது, அர்த்தமே இல்லை இந்த வாழ்க்கைக்கு. நம்ம நினைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் அப்படித்தானே. ஏன்னா அவ்வளவுதானா, என்ன வாழ்க்கை இது, எவ்வளவு ரியலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா திடீர்னு போயிட்டாங்களே, எவ்வளவு அர்த்தமே இல்லை இந்த வாழ்க்கைக்கு நம்ம நினைக்கிறது இல்ல. ஏன்? எனக்கு வரப்போ காணாத காரியங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வாழ்க்கை அர்த்தமே இருக்கா. அவ்வளவுதான். அவங்க இல்ல, காணாத ஒரு பரலோகம் இருக்கிறது, அங்க இருக்கிறாங்க அப்படின்னா தான் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த உலகத்துல காண்ற காரியங்கள் எல்லாத்தையும் நல்லா நம்ம அனுபவிக்கணும்னாவே காணாத காரியங்கள் மேல நமக்கு நம்பிக்கை வேணுங்க. இந்த உலகத்துல காண்ற காரியங்கள் நமக்கு கண்ட்ரோல் வேணும்னாவே காணாத உலகத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே, யார் பெரிய மனுஷருங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காணாத உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சவங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவங்க, வந்தோம், சாப்பிட்டோம், குடிச்சோம், பொழைச்சோன்ற மிருகங்க மாதிரி வாழ்ந்துட்டு ஒண்ணுமே செய்யாம செத்தவங்க தான் மத்தவங்க. எதை வச்சு வாழ்ந்தவங்க? காணுகிற காரியத்தை நம்பி வாழ்ந்தவங்க. ரொம்ப பரிதாபம் என்னன்னா, வெறும் காண்றத வச்சு உன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது எப்ப பாரு நம்மளை ஏமாத்திரும். காணுகிற காரியங்கள் நம்மளை ஏமாற்றி விடும். காண்ற காரியங்களை மாத்திரம் நம்பி வாழுகிறவங்க ஏமாந்து தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க தாங்க எதை பாக்குறாங்களோ அது நிலைக்கணும்னு விரும்புறாங்க. இப்படியே தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது மாற்றத்தை கொண்டு வரும்போது, வித்தியாசத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகுது? அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க, தோல்விய பாக்குறாங்க, ஏமாந்து போன மாதிரி, தப்பு நடந்துட்ட மாதிரி குதிக்கிறாங்க. ஏன்? வெறும் காண்ற காரியங்களை மாத்திரம் தான் அவங்க நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா மாற்றங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு புக் ரெவலேஷன். நம்ம ஏன் காணாத காரியத்தை கொடுத்து இவ்வளவு பேசணும் அப்படின்னா, ரெவலேஷன் காணாத காரியம், காணாத உலகம், ரொம்ப முக்கியமான நித்தியமான உலகத்தை ஒரு அடையாள மொழியில நமக்கு எடுத்து காமிக்க போகுது. நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா நம்ம பார்க்கறது ரியல் இல்ல, நம்ம பார்க்கறது உண்மை இல்ல. நம்ம பார்க்கறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல செவருக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியமே நடந்துகிட்டு இருக்கிறது. அது பார்க்காம பார்க்கிற காரியங்களை நம்பி பார்த்து நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோம். அந்த பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதான் நமக்கு எந்த புக்கு ரெவலேஷன் எடுத்து நமக்கு காமிக்க போது, அதுதான் ரெவலேஷன் நம்ம பார்க்க போறோம். அது தேவ ஜனங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமா இருக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, ஒரு பையன், ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுச்சான், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் என்ன முடியல இல்ல, அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சிட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் அந்த அம்மா 8th 7th கிளாஸ், அந்த அம்மா நல்லா மேக்ஸ் அவங்களை தரோவா ட்ரெயின் பண்ணும், பெரிய மேக்ஸ்ல ஞானிகளை அவங்க வந்துடணும்ன்றதுக்காக எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டுங்க அவங்களுக்கு வச்சு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான டெஸ்ட். அரௌண்ட் 117 into 234 how much say? நான் யோசிச்சா யூஆர் ஃபெயில், இது யூஆர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ். எல்லாரும் டெஸ்ட் கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மார்க்ஸ் பார்த்தா 2%, 3%, -1% எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போனாங்க அந்த பிள்ளைங்கள்லாம், என்னதான் ஆகுமோ. ஒரு பையன் என்ன பண்ணான்னா, அவன் வீட்டுக்கு போய் அவ்வளவுதான், நான் டெஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவனுக்கு தூக்கம் வரல, நைட்டு பயந்து பயந்து எந்திரிக்கிறான், ஃபெயில் தான் நான் ஆயிட போறேன்னு சொல்லி அதிர்ந்து பயந்து போய் அவன் என்ன பண்றான், ஜுரம் வந்துருச்சு அவனுக்கு. எக்ஸாம் ஜுரம் சாப்பிட கூட இல்ல, அவன் சாப்பிட கூட மாட்டேன்றான், அவ்வளவு பயந்து நடுங்கி போயிட்டு இருந்தான். அவனை அந்த அம்மா அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா டீச்சருக்கு போன் பண்ணி, இப்படி ஆயிடுச்சுங்க, அவனுக்கு ரொம்ப இதுல பயந்துட்டான் அப்படின்னோடனே, சரி அவனை அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. சரி, அவன் பயந்துட்டு ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வந்தவொடனே அந்த டீச்சர் கூப்பிட்டு போய் அவனை வாப்பா அப்படின்னா பயந்துட்டு போறான். இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்க போகுது இந்த டீச்சர் பயந்துட்டு ரூம்ல கூப்பிட்டு போய் ஒரு சோஃபால உட்கார வச்சுச்சு. சோஃபால உட்கார வச்சு ஒரு ஷீட், எக்ஸாம் ஷீட், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போற ஷீட், அந்த எக்ஸாம் ரிசல்ட் ஷீட் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பேப்பர் வச்சுட்டு நடுவுல அவ மார்க்ஸ் ஒண்டி இருக்கிறது.
அவன் ரிசல்ட் ஒண்டி இருக்கிறது அவனுக்கு ஒண்டி வெளிப்படுத்துச்சு அந்த பையனுக்கு. ஏன்னா மத்ததெல்லாம் அவன் பார்த்துட்டா போய் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் சொல்லிடுவான் அவனுக்கு அவ்வளவு மார்க் இவ்வளவு மார்க்குன்னு. மார்க் ஒண்டி காட்டுறேன்னு இந்த பக்கம் பேப்பர்ல வச்சு அவன் மார்க் அவன் அப்படியே பாக்குறான். ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவன் தான் எடுத்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த வெளிப்பாடு அவனுக்கு எவ்வளவு ஆறுதல். இனிமே டெஸ்ட் தான் எடுக்கணும், கஷ்டமான டெஸ்ட் தான் அவன் எடுக்கணும். ஆனா அவனுக்கு பாஸ் ஆயிட்டன்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருக்கான். கற்பனை பண்ண முடியுமா? யூ வில் பி வெரி ஜாய்ஃபுல். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப ஆனந்தமா இருப்பான். அந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த நூற்றாண்டு சபைகள், அந்த 7 சபைகளுக்கு எழுதிட்டு இருக்காரு இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் வாழ்க்கைய வெறுத்து போய் கிறிஸ்தவத்துல ஆண்டவர் இப்படி நடக்குதேன்னு ரொம்ப பேஜாரான ஒரு நிலையில, மனம் உடைந்து போற நிலையில இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எந்த தாயை விட எல்லா தாயை விட அன்புள்ள அந்த இயேசு அந்த சபைக்கு அந்த ரகசியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை, அதனோட ரிசல்ட்ட அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அது ரொம்ப ரொம்ப ஆறுதல் கொடுக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அரசாங்கம் அவங்களுக்கு எதிர்க்க நிக்குது, சீசர் அவங்களுக்கு எதிர்க்க நிக்கிறான். ரொம்ப அகோரமா இருக்கிற நிலையில அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது, அந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது அது எவ்வளவு ஆறுதல் கொடுக்கும். அதாங்க ரெவலேஷன். அதான் ரெவலேஷன். பெரிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம். அது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா சந்ததியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கூட. ஏன் நம்மள எடுத்துக்குவோம், நம்ம விசுவாசிகளா இருக்கும் போது நான் பாக்குறேன், நம்ம சபையில சில பேருக்கு உண்மையாவே சோதனைகள் வருது, சோர்வுகள் வருது. சாத்தான் தாக்காம விட மாட்டான். அந்த வலு சர்ப்பம் நம்மள விடாது. உண்மையான வழியில வரும்போது அந்த வலு சர்ப்பம் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். அது தொல்லை கொடுக்கும் போது நம்ம சோர்ந்து நம்ம கலங்கி போயிருக்கும் போது இந்த வெளிப்பாடுல இயேசு நம்ம பக்கத்துல உட்காந்து நமக்கு நம்மளுடைய ரிசல்ட், அந்த ரெவலேஷனுடைய ரகசியத்தை காமிச்சு மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தத்தை கொடுக்க போறார். அதுதான் ரெவலேஷன். ஒரு சீக்ரெட். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை தன்னுடைய ஜனங்களுடைய ஆறுதலும் சந்தோஷத்துக்கும் பலப்படுறதுக்கும் கொடுத்ததுதான் ரெவலேஷன். அந்த செவருக்கு பின்னாடி என்ன நடக்குது பார், ஸ்கிரீனை திறந்து காமிக்கிற மாதிரி அவர் காமிக்கிறார். மோட்ச பிரயாணின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல அவரு மோட்ச பிரயாணத்துல அவர் போறார், பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். அவர் போகும்போது அவருக்கு வழியில அவரு ரொம்ப ஒரு டைம்ல சோர்ந்து போனார். அவர் ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை, யாருமே இது கேட்கிற மாதிரி தெரியல, இது என்ன இது, நான் ரொம்ப ரொம்ப சோர்ந்து மன உடைந்து போகும்போது அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு காட்சி வருது. அவரு சோர்ந்த நேரத்துல அவரை சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இயேசு அவரை சுமந்துகிட்டு இருக்கார். தேவகுமாரன் தன் பக்கத்துல மகிமையா நின்னுகிட்டு அவரை பரலோக பாதையில நடத்தி நடத்தி வந்துகிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் இருக்கு. அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அப்பதான் தெரிஞ்சு, ஓ நம்ம பாக்குறது உண்மை இல்ல, நம்ம பாக்குறது இது இல்ல, வேற ஒரு உலகம் இருக்கு, வித்தியாசமான ஒரு காரியம் இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு அதுல இருந்து அவன் வித்தியாசமான நடக்க ஆரம்பிச்சான். அதுதான் ரெவலேஷன் நம்ம காமிக்க போது. இன்னைக்கு நம்ம படிக்கிறது ஒரு 3 வசனத்தை இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். இனாகுரேஷன் ஆஃப் த புக் ஆஃப் ரெவலேஷன். 3 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல 3 வசனங்களுக்கு நமக்கு 3 பதில் கொடுக்கிறது. 3 கேள்விக்கு பதில் வரப்போகுது. முதலாவது கேள்வி என்னன்னா, இந்த புக்கு எதை பத்தி சொல்லுது? ரெவலேஷன் சொல்லிக்கிறீங்களே, இந்த புக்கு எதை பத்தி பேசுகிறது? முதலாவது. 2வது கேள்வி, இந்த புக்கு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? 3வது கேள்வி, இந்த புக்கை நான் ஏன் படிக்கணும்? இந்த 3க்கு தான் அந்த 3 வசனங்கள்ல பதில் இருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம் இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு. முதலாவது வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் 1வது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? The revelation of Jesus Christ. Revelation of Jesus Christ. Revelation வெளிப்படுத்தின விசேஷம் தமிழ்ல ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை இருக்கு, அபாக்கலிப்சிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அபாக்கலிப்சிஸ் அப்படின்னா ஒரு இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்த காரியத்தை திடீர்னு திறந்து காமிக்கிறது தான் அதுக்கு வார்த்தம்.
வெளிப்படுத்துறதுன்னா என்ன? இதுவரைக்கும் மறைந்திருந்த காரியத்தை, யாருக்குமே வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை சடனா எடுத்து காமிக்கிறது, அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி காட்டுறது தான். உதாரணத்துக்கு எனக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கு பின்னாடி யார் இருக்கு என்ன இருக்குன்னு சில பேருக்கு தான் தெரியும். திடீர்னு அதை திறந்து காட்டுறோன்னு வைங்க, அதுதான் ரெவலேஷன். இந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டாச்சுஸ் இனாகரேட் பண்ணும்போது, பெரிய பெரிய சிலைகளை இனாகரேட் பண்ணுவாங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி பண்ணாரு, பெரிய மைக்கேல் ஆஞ்சலோ அந்த மாதிரி சிற்பிங்கெல்லாம் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அத எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க. திடீர்னு ஸ்கிரீன் திறந்த உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்படியே ரெவலேஷன். அதான் ஸ்கிரீன் இஸ் டேக்கன் ஆஃப், அதுதான் ரெவலேஷன்ன்றது அர்த்தம். என்னத்தை வெளிப்படுத்த போறாருன்னா, தேவன் தன்னுடைய புக்ல எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் இது வரைக்கும். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கதைகள் மூலமா, யாக்கோபு, ஜேக்கபு, அப்புறம் யாத்ராமோ, அவங்களுடைய வாதைகள், நிகழ்ச்சியின் மூலமா, கதைகள் மூலமா, ஓமைகள் மூலமா, பலிகள், அடையாளங்கள், ஓமைகள் எல்லாத்தின் மூலமா பேசிக்கிட்டு வந்தார். அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி காணாத உலகத்தை நமக்கு வெளிப்படுத்த போறார். நம்ம பார்க்காத உலகத்தை இதை பயன்படுத்தி தான், இதை வச்சுக்கிட்டு தான். அந்த பாஷை பைபிள் நல்லா புரிஞ்சவங்களுக்கு தான் ரெவலேஷன் புரியும். ரெவலேஷன் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. நம்ம ஒழுங்கா அந்த பைபிளை நல்லா படிச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரெவலேஷனை நல்லா புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு விதத்துல ரெவலேஷன் படிக்கும் போது முழு பைபிளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா வந்துடும். ஏன்னா ஆத்ராமத்தை பத்தி பேசும், எலியாவை பத்தி பேசும், அங்க போவோம் இங்க போவோம், ஃபுல்லு பழைய ஏற்பாடையே சுத்திட்டு வந்துடும். அது அப்படிப்பட்ட புக். அது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் வைக்கிற மாதிரி ரெவலேஷன் கடைசியில இருக்கு நமக்கு. ஏன்னா எல்லாம் பழைய ஏற்பாடுல நடந்ததுதான், அதை பயன்படுத்தி அடையாள மொழியில இங்க எழுதி இருக்கிறார். ஒழுங்கா பழைய ஏற்பாடு, அதனால அந்த பைபிளை ஒழுங்கா படிக்கணும்னு நடக்குது சொல்றது. அது ஒழுங்கா படிச்சுட்டு வரும்போது தானா 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 எல்லாம் புரிய ஆரம்பிக்குங்க. பைபிளை நமக்கு கத்துக் கொடுக்கும். பைபிளை ஒழுங்கா ரெகுலரா படிச்சோம்னா அது நீட்டா அதுவே புரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. சரி, அதுதான் நமக்கு ஆண்டவர் இதுல பாத்தீங்கன்னா 404 வசனங்கள் இருக்கு. அதுல 275 வாட்டி பழைய ஏற்பாடு குறித்த காரியங்கள் நமக்கு அதுல சொல்லப்படுகிறது. 404 verses-ல 50% அதிகமா 275 times it talks about Old Testament stories. நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு சோகம் பாருங்களேன், இதுதான் இதுக்கு பேரே ரெவலேஷன். ஸ்கிரீனை திறந்து காமிக்கிறது, வெளிப்படுத்துறது. ஆனா அநேக பேருக்கு இந்த புக்கு தான் ஸ்கிரீனை மூடுற மாதிரி இருக்கு. இதுல இருக்கிறது ஒரு புதிரான புக்கா நினைக்கிறாங்க, இதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, இது ரொம்ப கஷ்டமான புக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, ஆண்டவருடைய சித்தமே அது இல்ல. இதை வெளிப்படுத்தணும்னு தான் இதை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு வெளிப்படுத்தணும். நமக்கு ஏன் புரியறது இல்ல? நமக்கு சோம்பேறித்தனம், பைபிளை ஒழுங்கா படிச்சுக்கிறது இல்ல, அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பைபிள்ல நம்ம சொன்னியா ஒன்னும் படிச்சுக்கிறது இல்ல, அதனால ரெவலேஷன் புரியறது இல்ல அப்படின்னு வேண்டியது இல்ல. இது நல்லா புரியும். படிக்க தெரிஞ்சா, உனக்கு பெரிய படிப்பு அறிவெல்லாம் தேவையில்லை, விசுவாசி நீ, உனக்கு படிக்க தெரியும், ஒழுங்கா பைபிளை படி, ரெவலேஷன் நிச்சயமா புரியும். அப்படித்தான் அவர் எழுதி இருக்கிறார். இதுல என்ன வெளிப்படுத்து? தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு வருது. முதல் வார்த்தைகளை தமிழ்ல அப்படி வரல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி ரெவலேஷன். யாரை பத்தி ரெவலேஷன்? இயேசு கிறிஸ்துவ பத்தி ரெவலேஷன். இட்ஸ் a revelation about Jesus Christ. ரெவலேஷன் about Jesus Christ. இது வரைக்கும் இயேசுவை எப்படி எப்படியோ நம்ம பார்த்திருக்கலாம். இது வரைக்கும் இயேசுவை இந்த புக்ல பாக்குற மாதிரி இயேசுவை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. தன்னுடைய முழுமையான மகிமையிலையும் பிரகாசத்திலையும் இயேசு வெளிப்படுகிறத இந்த புக்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குளோரியஸா இருக்க போற இயேசுடைய ராஜ்யத்தின் மகிமையில இந்த புக்ல ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தனாக இந்த புக்ல தென்படுகிறத நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி இப்போ என்ன செய்யறார்? அவர் வந்தாரு, சரி, மரித்தாரு, பரலோகத்துக்கு போனார். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணாரு யாருக்காவது தெரியுமா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அதெல்லாம் இந்த புக்கு தாங்க நம்மளுக்கு காமிக்க போகுது. நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த வாலுக்கு பக்கத்துல இன்னொரு உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம காணாத உலகத்துல, அது இந்த புக்கு தான் நமக்கு காமிச்சு கொடுக்க போகுது. அந்த இயேசு அண்ட சராசரத்தையும் ராஜாதி ராஜனாக எல்லா நாமத்தோட உயர்ந்த நாமம் சுமந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யறாருன்னா அவர் எப்படி செய்யறாரு இந்த புக்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அவர் கிங் ஆஃப் கிங்ஸ் ஆட்சி செய்யறாரு. அவருடைய மகிமை, மாட்சிமை, வல்லமை இந்த புக்ல தான் இருக்க போகுது. சுவிசேஷங்க இயேசுடைய தாழ்மையின் கோலம் வெளிப்படுத்துச்சு. இட் வாஸ் ஹியூமிலியேஷன். அவர் எப்படி தன்னை தாழ்மைப்படுத்தினாருன்னு காஸ்பல்ல நம்ம பாக்குறோம். அவர் எப்படி மகிமையில இருக்கிறாருன்றது ரெவலேஷன் நம்ம பார்க்க போறோம்.
இது யோவான் அநேக காரியத்தை கொடுத்து சொல்லத்தான் போறார். ஆனா அதுக்கு எல்லாமே சென்டர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் இட்ஸ் a revelation of Jesus Christ போட்டிருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் இயேசுவ பார்த்தது கடைசியா பார்த்தது, உயிர்த்தெழுந்து இந்த உலகத்துக்கு அவர் காட்சி அளிக்கிறார். கடைசியா பார்த்தது ஒரு தாழ்மையின் கோலம் இல்லைங்களா? சிலுவையில மறிச்சு அவர் போயிட்டாரு, அவ்வளவுதான் இந்த உலகம் பார்த்துச்சு. அதோடு கடவுளுடைய பிளான் முடியல, அதோடு இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு முடியல. இதே தன்னை நம்பாத, தன்னை விசுவாசிக்காத இந்த பாவ உலகத்துக்கு தன்னுடைய மகிமையின் கோலத்தை இந்த உலகம் பார்த்தே பார்க்கணும். அவர் எப்படி வரப்போறாரு, என்ன மகிமையில வரப்போறாருன்றது தான் இந்த புக் நமக்கு காமிக்க போகுது. The revelation of Jesus Christ. நம்ம பார்க்கும்போது ஸ்தேவான் ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் கல்லெறிஞ்சு சாவடிச்சுட்டாங்க. அவர் சாவும் போது என்ன பார்த்தாரு தெரியுங்களா? நான் காலில் சொன்ன மாதிரி சில பேர் சாவும் போது இருள பார்ப்பாங்க, நரகத்துக்கு போற மாதிரின்ற மாதிரி. ஸ்தேவான் பரலோகத்துக்கு போற ஒரு விசுவாசி. அவர் சாவும் போது என்ன பார்த்தாரு தெரியுமா? பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இயேசு மகிமையில் இருக்கிறதை கண்டேன் அப்படின்றார் ஸ்தேவான். அப்படிதான் சொல்லிட்டு செத்தார். அவர் ஒரு நிமிஷம் தான் பார்த்தார். ஆனா இந்த புக்கு பரலோகத்தை திறந்து இயேசுவ விதவிதமா நம்மளுக்கு காமிக்க போகுது. அதிசயமா விதவிதமா பார்க்க போறோம். அவர் என்ன மகிமையில தேவகுமாரன் பளிச்சுன்னு மகிமையில இருக்கிறதையும், அவர் இந்த உலகத்தை ஆள வருகிற ராஜாவாக காண்பிக்கிறதையும், அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, பரலோகத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டி, யூதா குலத்தின் சிங்கம், அல்பாவும் ஒமேகாவும், ஒரு ஆரம்பமும் முடிவும், அவர் இருக்கிறவர் வருகிறவர் இருக்கிறவர் வரப்போகிறவராகவும், அண்ட சராசரத்தை ஆளுகிறவராகவும், அதெல்லாம் இந்த ரெவலேஷன்ல தான் பார்க்க போறோம். அவரு தாவீதின் வேறு, உண்மை உள்ள சாட்சி, பரிசுத்தவான்களுடைய ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர், விடி வெள்ளி, அப்படி எல்லாம் இந்த புக்கு இயேசுவ மகிமையில பரலோகம் கதவு திறந்து நமக்கு எப்படி அவருடைய மகிமைய ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது. நம்ம மனுஷ பாஷையில ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது. விதவிதமான வார்த்தைகள் சொல்லி இயேசுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்த போகுது. அதுக்குதான் இதுக்கு என்ன பேரு? இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது ஒரு தான் சென்டர் இந்த புக்குக்கு. அவர் வச்சுதான் எல்லாம் நடக்க போகுது. சரி, அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம் அப்புறம் சீக்கிரமாய் நடக்க போகிற காரியங்கள். நான் இங்கிலீஷ்ல நோட் பண்ணி இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல சொல்றேன். எதை குறித்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆயிருச்சு? எதை குறித்து? சீக்கிரமாய் நடக்க போற காரியங்களை குறித்து. அதான போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்லயும் வருது இல்லைங்களா? சீக்கிரமாய் நடக்க போற காரியங்கள். நான் போன வாரம் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சொன்ன ரெவலேஷனை 4 விதத்துல படிப்பாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 4 விதமா படிப்பாங்க அப்படின்னு. தப்பா சத்தியத்தை ஒழுங்கா படிச்சுக்காம, வேதம் எல்லாம் முழுசா படிச்சுக்காம, சொன்னதையே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால 4 விதமா. ஒண்ணு என்ன சொல்றாங்க? ரெவலேஷன்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? ரெவலேஷன்ல சொன்னதெல்லாம் இன்னுமே வரப்போறதுதான் இருக்கு, ஃபியூச்சரிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபியூச்சரிஸ்ட் இன்னுமே இதுக்கு நம்ம இப்பெல்லாம் படிச்சுக்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் இன்னுமே வரப்போற காலத்துக்கு எழுதி இருக்கு, அதனால நீ இஷ்டத்துக்கு இருன்ற மாதிரி. அப்படி அது தப்பு. இந்த வசனத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன் இந்த வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரமாய் நடக்க போற காரியங்களை பத்தி தான் இந்த வசனம் போட்டிருக்கு. அதனால எதிர்காலத்தை பத்தி போட்டிருக்குப்பா. நமக்கு அது இல்ல, அப்படிதானே வர்ற மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பாருங்க, தனிப்பட்ட விதத்துல பைபிள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பைபிளை நல்லா அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றது நம்ம நினைச்ச மாதிரியோ இல்ல, மெதுல தெரியற மாதிரியோ இல்ல, அந்த வார்த்தை மத்த இடங்களை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்றத பார்த்தா தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஒரு வார்த்தைக்கு மீனிங் பைபிள்ல அதே வார்த்தை மத்த இடங்கள்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா தாங்க நமக்கு அர்த்தம் தெரிய முடியும். சீக்கிரமாய் நடக்க போற காரியங்கள்னு ஒரு தீர்க்க தரிசன வசனத்துல பயன்படுத்தும் போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடுல ஒண்ணு, புதிய ஏற்பாடுல ஒண்ணு காமிக்கிறேன். நிறைய இருக்காது. சீக்கிரமாய் நடக்க போற காரியங்கள்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தானியேல் 2:29. தானியேல் 2:29ல தானியேல் நேபுகாத் ராஜான்னு ஒருத்தர் ராஜா இருந்தார். he got a dream. அவருக்கு ஒரு ராஜாக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. நமக்கெல்லாம் வர மாதிரி அவருக்கும் ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீம்ல அவருக்கு ஒரு பெரிய சிலைய பார்த்தாரு. ஒரு குழந்தைங்க பாக்குற மாதிரி ஒரு பெரிய சிலை. அந்த சிலைய பார்த்தோம்னா அந்த சிலைக்கு தலை கோல்ட்ல இருக்குது, செஸ்ட் எல்லாம் சில்வர்ல இருக்குது, இந்த வயிறு தைஸ் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்குது,
ஃபீட் வந்து அயன்ல இருக்குது, கால் பாத்தீங்கன்னா அயனும் இருக்குது மண்ணும் இருக்குது. அந்த சிலைக்கு ஒரு பெரிய கல், கைகளால் வெட்டப்படாத ஒரு கல்லு வந்து அந்த சிலை மேல வந்து உளுந்துச்சு. உளுந்த உடனே அந்த சிலை பீஸ் பீஸ் ஆகி அப்படியே காத்துலயே பறந்து போச்சு. இந்த கல்லு என்ன ஆச்சுன்னா வளர்ந்து 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 மலை மாதிரி உலகமே நிரப்பிருச்சு. அவருக்கு அந்த கனவு வந்துச்சு. அவரு இதை யார் சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும்னா தானியேல் போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு, ராஜா அதை படிங்க, அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு, 2:29. தானியேல் 2:29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். சீக்கிரமாய் நடக்க போற காரியங்களே உனக்கு தெரிவித்தார். இங்கிலீஷ்ல இன்னுமே நடக்க போற காரியங்களே உனக்கு தெரிவித்தார். அதே வார்த்தை ரெவலேஷன் நான் பார்த்தோம் இல்லைங்களா, சீக்கிரமாய் நடக்க போற சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணிருக்கு. ஆனா அதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அவருக்கு தலை என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தோம், கோல்டு. அந்த சிலைக்கு கோல்டு என்னன்னா, ராஜாவே இன்னுமே இந்த உலகத்தை, முழு உலகத்தையே ஆளுகிற ராஜ்யங்கள் வரப்போகுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக இந்த முழு உலகத்தை ஆள்ற ராஜ்யம், அந்த மாதிரி ராஜ்யங்கள் வரப்போது. அந்த ராஜ்யங்கள் கனவுதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ராஜ்யம் வந்து கோல்டு தலை மாதிரி. அது யாரு, அது நீங்க தான். பாபிலோன் ராஜ்யம் தான் அந்த கோல்டு. அந்த கோல்டு நீங்க தான். ஆனா இன்னும் நடக்க போற காரியங்கள் தானியேல் சொல்றாரு. ஆல்ரெடி அவர் கோல்டா பாபிலோன் ராஜாவா இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு பாயிண்ட்? ஆல்ரெடி இருக்கிற காரியத்தை அவர் பேசுறாரு. ஆனா அதை யூஸ் பண்ணது எப்படி, இன்னும் நடக்க போற காரியங்களை பத்தின்றாரு. அப்புறம் அவருடைய செஸ்ட் சில்வர்னாரு. அதுக்கப்புறம் பாபிலோனுக்கு அப்புறம் உலக சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, பாபிலோனுக்கு அப்புறம் எந்த கிங்டம் வந்துச்சு தெரியுங்களா, மீடோ பர்ஷியன். அவங்க தான் பர்ஷியா நாடு முழு உலகத்தையே ஆண்டாங்க. அதுக்கப்புறம் வயிறு வந்து என்ன சொன்னாரு, பிரான்ஸ். அது வந்து அதுக்கப்புறம் கிரீக் கலாச்சாரம். அவங்க பவுலிஸ்ல எல்லாம் கிரேட் அலெக்சாண்டர் கிரேட் போய் முழு உலகத்தையும் ஆட்கொண்டான் இல்லைங்களா, அதான் கிரீக் உலகம் உலகத்தையே ஆளப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் கால ஐரன்னாரு, அப்பதான் ரோம ராஜ்யம் ஆளப்போகுது. அப்பதான் இயேசு வந்தார். இன்னும் வரப்போற ராஜ்யங்களை குறித்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் கால் வந்து அயனும் இருக்கும் மண்ணும் இருக்கும், அதான் ஐரோப்பா. அந்த காலத்துல தான் பிரிட்டிஷர் நம்மள ஆண்டாங்க. புரியுதுங்களா? இன்னுமே உலகத்துல வரப்போற ராஜ்யங்கள், முழு உலகத்தையே ஆள போற ராஜ்யங்களை பத்தி உங்களுக்கு கனவு வந்திருக்குன்னு தானியேல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதேதான் உலகத்துல நடந்துச்சு. தெரியுங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார். அதே மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாபிலோன் முடிஞ்சு, மீடியோ பர்ஷியன் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த கிரீக் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம், அதுக்கப்புறம் ஐரோப்பா. அதுக்கப்புறம் எந்த ராஜ்யமும் வரல. ஏன்னா ரோம ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் இயேசு. அந்த கல்லு வந்து இடிக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கல்லு தான் இயேசு. அவர் வந்து இடிச்ச எல்லா ராஜ்யத்தோடு அவர் ராஜ்யத்தை தான் கட்ட போறாருன்ற ஒரு கனவு. ஆனா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன, சீக்கிரமா நடக்க போற காரியங்கன்னு சொல்லிட்டு இப்ப நடந்துக்கிற காரியத்தை அங்க சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் புதிய ஏற்பாடுல எடுப்போம். நான் நடக்க போற காரியங்களுக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டு வரேன். அது வார்த்தை பைபிள்ல எப்படி பயன்படுத்தி இருக்குது. லூக்கா 11:20. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது அதுல எப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுக்களை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் என் ஊழியம் ஆரம்பிச்ச உடனே என்ன வந்துருச்சு, நான் வந்த உடனே என்ன வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அதான் இயேசு சொல்றாரு. நான் வந்த உடனே என்ன வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் வந்தாயிருச்சு. ஆனா அதே இயேசு மத்தேயு 3:2 என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஏன் அந்த இயேசு தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சுன்றாரு, மனம் திரும்புங்க தேவனுடைய ராஜ்யம் கிட்ட இருக்குதுன்றாரு. என்ன தெரியுங்களா அர்த்தம், சமீபமாய் நடக்க போது, சீக்கிரமாய் நடக்க போகுதுன்னு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோ அது வந்து இங்கிலீஷ்ல சொன்ன போனா ஒரு பெருசுபடுத்தி அதனோட சீக்கிரத்தை உணர்த்தும்படி ஒரு எக்ஸாஜரேட்டட் டேர்ம் வந்திருக்குன்றதுக்கு, வரப்போற காரியங்கன்றதுக்கு அது வார்த்தை யூஸ் பண்ணாவே அப்போ வரப்போறது இப்போ நடக்கிற காரியமும் அதுல சேர்ந்து இருக்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா?
தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஆனா மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்றாரு. ஏன்? ஆல்ரெடி வந்திருக்கிறது. அந்த வார்த்தை பயன்படுத்துறது ஒரு அவசரத்தை உணர்த்துறதுக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் பைபிள் எப்பவும் இப்ப ஆல்ரெடி நடந்த காரியம், நடக்கிட்டு இருக்கிற காரியம், இன்னும் நடக்க போற காரியத்தையும் எப்ப சொல்லப்படுதுன்னு, வரப்போது, சீக்கிரம் வரப்போது, சீக்கிரம் வரப்போகுதுன்னு யூஸ் பண்றது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த ஃபியூச்சரிஸ்ட் சொல்ற மாதிரி இல்ல, வெறும் நடக்க போற காரியங்களை மாத்திரம் இல்ல. அந்த வார்த்தை பைபிள் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க நம்பலனாலும் ஜானே சொல்றாரு அவர் என்ன எழுதுறாருன்னு. அதை பார்ப்போம். யோவான் 1:19. எதை குறித்து ஜான் எழுதுறீங்க? வெறும் நீங்க நடக்க போற காரியத்தை குறித்தா எழுத போறீங்க? ஃபியூச்சரிஸ்ட் சொல்ற மாதிரி. 1:19. எருசலேமிலிருந்து யூதர்கள் யோவான் 1:19. இது சாரி, ரெவலேஷன் 1:19. யோவான் சொன்னா சாரி, ரெவலேஷன் 1:19. எதை பத்தி அவர் எழுதுறாரு? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நீ கண்டவைகள். ஜான், நான் பிறந்தேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பிச்சு வச்சேன், இது வரைக்கும் நீ கண்டவைகளையும் இப்ப இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு நடக்க போற காரியங்களையும். புரியுதுங்களா? ரெவலேஷன் எதை பத்தி சொல்லுது? இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட ரெவலேஷனை பத்தி ஆர்கியூ பண்ண, நம்ம ஊர்ல எல்லாருமே ஃபியூச்சரிஸ்ட் தான். நம்ம ஊர்ல எல்லாருமே பேசுமா அதெல்லாம் அப்புறம் நடக்குங்க, அப்புறம் வந்துக்கோங்கன்னு பேசுறவங்க தான். கடைசியில வந்துருவாரு இயேசு, அதை பத்தி இப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, ரெவலேஷன் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுது. அந்த வசனமே என்ன போட்டிருக்கு? யோவான் எதை பத்தி எழுதுன்னு தெரியுமா? இது வரைக்கும் நடந்த காரியத்தை எழுது, இப்ப நடக்கிற காரியத்தை எழுது, இன்னுமே வரப்போற காரியத்தை எழுது. எவ்வளவு தெளிவா அதுல போட்டிருக்கு. ரெவலேஷன் எதிர்காலத்தை குறித்து இல்ல, இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையில எப்படி உட்கார்ந்து இருக்கு, இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு தான் ரெவலேஷன் எழுதி இருக்கு. ஒவ்வொரு சந்ததியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் பிசாசு என்ன செய்யுதுன்றது அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, நம்ம ரெவலேஷன் எதை பத்தி சொல்லுதுன்றதுக்கு கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு, நடந்த காரியம், நடக்கிற காரியம், நடக்க போற காரியத்தை குறித்து தான் ரெவலேஷன் நமக்கு பேசுது. ரெண்டாவது கேள்விக்கு பதில், இந்த புக்கு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? How did we get it? நமக்கு எப்படி சேர்ந்துச்சு அப்படின்றதுதான் அதோட அதிசயத்தை அந்த வசனம் நமக்கு காமிக்குது. சாதாரணப்பட்ட புக்கே இல்ல, எப்படி வந்துச்சு நமக்கு? படிங்க, அது 1வது வசனம். எங்க இருந்து வந்துச்சு ஆரம்பம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். யார் கொடுத்தது? அது பிதாவாகிய தேவன். அது யார்கிட்ட இருந்து ஆரம்பம் ஆச்சு? இந்த புக்கு பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து ஆரம்பம் ஆச்சு. அது யாரு கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். பாருங்களேன் அதனோட அதிசயத்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். இது என்ன? இது பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த புக்கா இது. முதல்ல இந்த புக் ரெவலேஷன்ன்றது பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்துக்கு இதை பத்தி தெரியாதா? மார்க் 13:32. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னு போட்டிருக்கிறது. மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையிலும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியலாம், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இதுவும் ஒரு அதிசயமான ஒரு காரியம். இயேசு சொல்றாரு, என்னுடைய வருகிற நாளையும் அந்த நேரத்தையோ எனக்கும் தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிதாக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு. பிதாக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி? இயேசு கடவுள் தானே. கடவுள்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, சகலத்தையும் அறிந்தவர் தானே கடவுள். எப்படி இயேசுக்கு தெரியாம போச்சு அப்படின்னா, இயேசு தன்னுடைய மனித தாழ்மையின் கோலத்துல அவர் எவ்வளவு தன் தேவனுக்கு ஒப்பா இருக்கிறத விட்டுட்டு வந்தன்ற மாதிரி வந்தார் இல்லைங்களா? அது தாழ்மையின் கோலத்துல எல்லாத்தையும் அறிகிற அறிவு, எல்லாம் அநேக காரியம் தெரிஞ்சாலும் சில காரியங்கள்ல தன்னுடைய நாலேஜ லிமிட் பண்ணிக்கிட்டார். அவருடைய தாழ்மையின் கோலம் அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா மனுஷனா அவர் வந்ததுனால அந்த தாழ்மையின் கோலத்துல தான் அவர் என்ன சொல்றாரு, என் பிதாக்கு மட்டும்தான்பா தெரியும், அது யாருக்கும் தெரியாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தெரியாத இயேசுக்கு கூட தெரியாத இருந்த காரியத்தை இவரு வெளிப்படுத்துறாரு. இயேசுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, ஆனா இதுல டைம் டேட் எல்லாம் இதுல கொடுக்கல. எப்போ வர போறாரு அதைத்தான் அங்க சொல்றாரு. காலத்தையோ நேரத்தையோ தெரியாது, டைம் டேட்டை இது கொடுக்கல. இது என்ன கொடுத்திருக்குன்னா அதனோட முழு டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்கு.
அந்த முழு டீடைல்ஸ் யாரு கொடுத்தது? பிதா தேவனுக்கு கொடுத்தாரு. இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டாரு. பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டதுக்கு பிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கொடுத்த முதல் ரிவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் உயிரோடு எழுப்பினார். ரெண்டாவது ரிவார்டு என்ன? தன்னை நம்புற விசுவாசிகளுக்கு பரிசுத்தாவிய பிதா கொடுத்தார் இல்லைங்களா? அது ஒரு அவருடைய ரிவார்டு. அவர் மீட்டு நம்மளை ரட்சித்ததுக்கு பிதா கொடுத்த ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது அதுல ஒரு முக்கியமான ரிவார்டு இயேசு கிறிஸ்துக்கு பிதா கொடுத்தது என்ன தெரியுங்களா? என் மகனே, ஒரு நல்ல அப்பா பார்த்து, என் மகனே என்னை எவ்வளவு கீழ்ப்படிந்து என்னை ரொம்ப திருப்தி செஞ்சிருக்கிற, எனக்கு உள்ளது உரியது எல்லாம் வில்லுல எழுதி நான் அவனுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்த ஒரு வில்லு தாங்க இது. என்ன ஒரு அதிசயம் உங்களுக்கு, அதனோட மகத்துவம் உங்களுக்கு புரியுதுங்களா? பிதா சகலத்தையும் எழுதி தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்தத நம்ம போய் ஒட்டு கேட்கிற பாக்கியம் நமக்கு வந்திருக்குங்க. அதாங்க ரெவலேஷன். உலகத்தை உண்டாக்குன தெய்வம் போய் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு கொடுத்த ஒரு ரகசிய புத்தகம், ரகசிய தங்க உறவுல கொடுத்த ஒரு வெளிப்பாட போய் நம்ம போய் என்ன கொஞ்சம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கலாமா, அதை திறந்து பார்த்து படிச்சுக்கலாமான்ற பாக்கியம் தான் ரெவலேஷன். அதிசயமான புக்கு பாருங்களேன். அந்த சராசரத்தின் ரகசியங்களை அவர் எழுதி தன் பிள்ளை கொடுத்திருக்கிறாரு. அதை போய் நம்ம படிச்சுக்கிறதுக்கு இயேசு அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு? இயேசுடைய மனசு தெரிஞ்ச நானே வச்சுக்கணும், இது நம்ம வில்லு நம்ம தாத்தா யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? யாருக்கும் காட்ட மாட்டோம், எடுத்துட்டு போய் உள்ள வச்சுக்கிறதுல. அந்த மாதிரி அந்த இயேசு அப்படி இல்லை. தன்னோடு சேர்ந்த தன்னுடைய மக்களுக்கு அதை ஷேர் பண்ணணும், அதை கொடுக்கணும் என்பதற்காக அவர் யாருக்கு எழுதி, அவரு மனுஷர்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்காரு. அது படிங்க, படிங்க. எப்ப வித்தது முதலாவது புரியுதுங்களா? God gave to Jesus. first revelation யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுன்னா, பிதா யெகோவா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அவரு யாருக்கு கொடுத்தாரு? என் கிஃப்ட் பா, இது உனக்கு இயேசு கொடுத்திருக்கிறாரு. இயேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக, டு கிவ் டு his bond slaves. இது யாருக்கு எழுதி இருக்கு? இல்ல, அதுக்கு முன்னாடி முதல்ல இருந்து படிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுத்தார். எஸ், அதோட ஆர்டரை பார்க்கணும். தன்னுடைய ஊழியக்காரருக்கு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா பாண்ட் ஸ்லேவ்ஸ் போட்டிருக்குங்களா? அடிமைகளுக்கு. இது யாருக்கு எழுதி இருக்கு? அடிமைகளுக்கு. இது ஒரு காரணம். அவிவிசுவாசிங்க பேர் கிறிஸ்தவங்களுக்கு இந்த புக்கு புரியாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இது அவங்களுக்கு எழுதல. அவங்களுக்கு ஒரு புதிராவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் இது. ஏன்னா இது யாருக்குன்னா, இயேசுக்கு சுயமா அடிமைகளா தன்னை படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தாங்க இந்த புக் எழுதியிருக்கு. ஐ எம் a slave of Jesus. நான் இயேசுக்கு அடிமையா? ஏன்? கடமைனால இல்ல, அன்புனால. இயேசுடைய அடிமை நானு. இயேசு எனக்காக இயேசு செஞ்ச காரியங்கள்லாம் பார்த்து அந்த தெய்வத்துல மயங்கி போய் கவர்ந்து போய் அவருக்கு நான் அடிமைன்னு இருக்கிறவங்களுக்கு தான், அன்புல அடிமைப்பட்டவங்களுக்கு தாங்க இது எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தான் இது புரியும், அவிவிசுவாசிகளுக்கு இல்ல. அதனாலதான் பெரிய குழப்பம். அது 4 விதமா படிக்கிறது. ஒண்ணு, கிறிஸ்தவங்களை பாத்தீங்கன்னா இந்த புக்கை படிக்கிறதா படிக்காமே விட்டுருவாங்க. படிச்சாங்கன்னா தப்பா தான் படிப்பாங்க. ஏன்? இது அவிவிசுவாசிகளுக்கு, அடிமைகளா இல்லாதவர்களுக்கு இது புரியாது. அது எழுதவும் அல்ல, அது கடவுள் வெளிப்படுத்தவும் மாட்டார். எவன் தேவனுக்கு அடிமையா, அன்புல அடிமையா ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு தான். எங்கெங்கெல்லாம் சபைகள் உண்மையான சபைகள் மறுபடியும் பிறந்த மக்கள் இருக்கிற இடத்துல இயேசுக்கு அடிமைகளா வாழணும்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த புக்கு கொடுத்த ஆனந்தம் வேற எந்த புக்கும் கொடுத்தது இல்லைங்க. இந்த புக்கு தான் பெரிய ஆசீர்வாதமா அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அவங்களுக்கு தான் இதை எழுதி இருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஒரு அவிவிசுவாசிக்கு, இயற்கை மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் புரியாது. அது அவனுக்கு எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு பைபிள்ல, பைத்தியகாரத்தனமா இருக்கும். Natural man does not understand the spiritual things because it's foolishness to him. தேவன் இயேசு கொடுத்தாரு. இயேசு தன்னுடைய அடிமைகளுக்கு கொடுத்தாரு. சரி, அடிமைகளுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாரு. இது எப்படி டெலிவர் பண்ணாரு? நம்ம இந்த மோட் ஆஃப் டெலிவரின்னுவோம் இல்லைங்களா? வருண்லாம் கொரியர் இதுல செய்யறாரு. கொரியர்ல நம்ம அனுப்புவோம். யாருக்காவது கொடுக்கணும்னா கொரியர்ல அனுப்புவோம், போஸ்ட் பாக்ஸ்ல அனுப்புவோம். இப்பதான் யாரும் போஸ்ட் எல்லாம் போடுறதுல, இமெயில் வந்துருச்சு. நம்ம இமெயில அனுப்பிச்சிருவோம். எது இருந்தாலும், விஷயம் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பிச்சிடலாம். இது எப்படி டெலிவர் பண்ணார் ஆண்டவர்? ஹூஸ் த போஸ்ட்மேன்?
who's the delivery boy? இல்ல ஜான் இல்ல, கரெக்டா படிங்க. அதான் ஒரு வார்த்தையும் படிக்கணும் அதுல. கரெக்ட், படிங்க. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட கிளப்பணுங்க நமக்கு. புதிய ஏற்பாடுலயே ஒரே புக்கு, தூதனை அனுப்பி கொடுத்த ஒரே புக் இதுதான். தெரியுங்களா உங்களுக்கு? புதிய ஏற்பாடுலயே தூதனை அனுப்பி கொடுத்த ஒரே, ஏன்னா அது ஒரு தூதனை அனுப்புறோம், ஒரு சின்ன பார்சலை யாரையாவது கொடுத்து அனுப்பிச்சிருவோமா? ஒரு தேவ தூதன், ஸ்பெஷல் தேவதான். தேவ தூதனை பார்த்தோன்னா காலில் விழலாமான்னு ஆச்சு யோவானுக்கு. அந்த மாதிரி தேவ தூதனை அவர் ஏன் அனுப்பிச்சாருன்னா, அவ்வளவு ப்ரொடெக்டடா இது போகணும், அவ்வளவு ப்ரெஷியஸ் இது. தேவனை அனுப்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு யோவானுக்கு. அவர் தான் டெலிவரி பாய், அவர் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறார் யோவான் மூலமா. ரொம்ப விசேஷம், நம்ப முடியாத அதிசயம். ஒரு யோதி தேவ தூதன் எடுத்துட்டு வந்து கொடுத்த புக். இந்த புக்ல பாத்தீங்கன்னா தேவ தூதர்களை திறந்து விட்ட மாதிரி இந்த புக்ல இருக்கும். எங்க பாரு தேவ தூதர்களை தான் பார்க்க முடியும். ஒரு அதிகாரமே அந்த ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம காணாத உலகத்தை காமிக்கிற புக் இது. அதுல சுத்தி தேவ தூதருங்க இருக்காங்க. காணாத உலகம், காணுகிற உலகம் அநித்தியமானது, காணாதது நித்தியமான, அந்த நித்திய உலகத்தை காட்டுகிற புக் இது. சரி, தொடர்ந்து படிப்போம். சரி, அந்த கொரியர் வந்துச்சு. யாருக்கு வந்திருக்காது? தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு. அது இயேசு கொடுத்தாரு. இயேசு தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக தன்னுடைய தேவ தூதனை அனுப்பி முதல்ல யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாரு? யோவானை பத்தி தான் போட்டிருக்கு நமக்கு. யோவான் அவரு பாத்தீங்கன்னா அந்த கொரியர் கிடைச்ச உடனே ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். நீங்க படிச்சீங்கன்னா இதுல பார்க்க முடியும், ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியும். இது வரைக்கும் அவர் பேரே சொல்ல மாட்டாரு. இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், இயேசுக்கு அன்பா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஐ ஜான் கத்துறாரு. அவருக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நான் ஜான் சொல்லலாம், இல்ல ஐலாம். என்ன சொல்றாரு? நானு யோவான், உங்களுக்கு நம்ப முடியுதா? எனக்கு கிடைச்சிச்சியா இந்த புக்கு, எனக்கு கிடைச்சிச்சியான்ற எக்ஸைட்மெண்ட். அது யோவானை பத்தி சொல்லுது பாருங்களேன், 2வது வசனத்துல. எப்பேற்பட்ட மனுஷன் யோவா? இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். யோவானை பத்தி சொல்லணும்னா அவர் உண்மையுள்ள சாட்சி. தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியை குறித்தும் அவன் சாட்சி கொடுக்கிற மனுஷன். அவர் உண்மை உள்ள சாட்சியாக. அவன் பாத்தீங்கன்னா வாலிபமா இருக்கும் போதும் உண்மை உள்ள சாட்சி. காஸ்பல் எழுதினார் யோவான் சுவிசேஷம். வயசாய் 90 வயசு தாத்தா. இப்பவும் உண்மை உள்ள சாட்சியாக. கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கிறார் பத்மு தீவுல, பயங்கரமான அகோரமான நிலையில. ஆனாலும் அவன் உண்மையுள்ள சாட்சி. அவனுக்கு தான் இந்த உண்மை உள்ள சாட்சிகளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். கடவுள் கண்டவங்களையா நம்பி கொடுப்பாரு? இத வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போதகருங்களையும் அந்த பரிசேயர்களை, அவங்களையா நம்பி கொடுப்பாரு? இந்த உண்மை உள்ள சாட்சிக்கு வந்துச்சு. பரலோகம் திறந்து பாரு பண்ணி என்று அவனுக்கு வந்துச்சு சாட்சி. ஏன்? உண்மை உள்ள சாட்சி. நம்ம இருக்கிறோமா இயேசுக்கு உண்மை உள்ள சாட்சியா? கடவுள் நம்மள நம்புவாரா? மனுஷர்களுக்கு தகுந்த மாதிரி ஆடுறோமா? நம்ம இதான் கத்துக்கணும் யோவான் கிட்ட இருந்து. உண்மை உள்ள சாட்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் வார்த்தையின் நிமித்தமும் போய் அந்த பத்ம தீவுல கோமணம் கட்டிட்டு ஒரு 9 வயசு தாத்தா செயின் எல்லாம் போட்டுட்டு கல்ல உடைச்சிட்டு, இயேசுவை பத்தி உண்மையா போதிச்சதுனால தனக்கு வந்த பரிசு. ஆனாலும் அங்கேயும் போய் உண்மையுள்ள சாட்சியார். அதுக்குத்தான் கடவுள் பரலோகத்துல இருந்து அனுப்பிச்சாரு அந்த தூதனுக்கு. அந்த கொரியர் அவருக்கு தான் வரும். அவர் தான் நம்பி கொடுக்க முடியும். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் கிறிஸ்தவங்களுக்கு கொடுப்பாரு அவரு? நெவர். அவர் தான் கொடுத்தாரு. என்ன ஒரு மனுஷன் பாருங்க அவரு. அதான் அந்த மாதிரி சாட்சிய சொல்றத விட்டுருவாங்க ஜனங்க. நம்ம ஊர்ல ஜனங்க என்ன, கள்ள போதகருங்க சொல்ற பொய்ங்க, அதுங்களை இதுங்களை இன்பங்களை காணுகிற காரியங்களை பார்த்து ஓட வேண்டியது. உண்மை உள்ள சாட்சி சொல்லுகிற வார்த்தைகள் இதை நம்பலாம். பிதா கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து தேவ தூதனால் அனுப்பப்பட்டு யோவானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. யோவான் உயிரை கூட கொடுத்துருவாரு. பொய் சொல்லுவாரா இயேசுவை பத்தி? தப்பா எழுதுவாரா? ஒரு போதும் இல்லை. அவரு சொல்றத நம்புறது இல்ல, பொய் புழுவுறவங்களையே நம்பி ஓடுறது. சரி, 2வது கேள்வி பார்த்துட்டோம். இது எப்படி வந்துச்சு நமக்கு, புரியுதுங்களா? கடைசி கேள்வி பார்த்து முடிப்போம். ஏன் இந்த புக்கை நம்ம படிக்கணும்? Why should we read this book? ஏன் இந்த புக்கை படிக்கணும்? 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்.
காலம் சரி, சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமா இருக்கிறது. இந்த ஒரு வசனம் உங்களை ஒரு வாரமும் இங்க கொண்டு வரணும். Blessed, ஆவிக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் பிராமிஸ் பண்ணி கொடுக்கிறார். எவனுக்கு? இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு. பாக்கியவாங்க இதை படிக்கிறவங்க. இதை படிங்க. வசனங்களை வாசிக்கிறவனும் வாசிக்கிறவன், கேட்கிறவர்களும் கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியம். பாக்கியவான்கள். தவறலைக்காத பொய் உரையாத தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இத படிச்சு நான் அவனை பயங்கரமா ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு ஆசீர்வாதம். இந்த புக்கு கடைசியில பாருங்களேன், 22:7. ಇಗೋ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ. ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವವನು ಧನ್ಯನು. தன்யன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் நமக்கு, தன்யன், பாக்கியவான். தன்யன் என்ன சார்த்தகம் ஆச்சுன்ற மாதிரி தன்யன். அந்த புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகு 2 இடத்துலயும் பாக்கியம் பாக்கியம்னு போட்டு வச்சிருக்கிறார். பிராக்கெட்ல போடுற மாதிரி. இத படிக்கிறவங்க மெய்யாகவே பாக்கியவான்கள். ஏன்னா இது வரைக்கும் காணாத ஞானத்தை கொடுக்க போகுது, காணாத உலகத்தின் அறிவை கொடுக்க போகுது, தேவனை இதுவரைக்கும் அறியாத தேவனை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்த போகுது. இது உலகத்துல என்னத்தான் நடந்துகிட்டு இருக்கிறது, உலகம் முடியுது, அதான் முடியுது, இதான் முடியுதுன்னு குழம்பி போற உலகத்துல என்னத்தான் நடக்கிறது, தேவன் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு உயர்ந்த சிந்தனைகளை இந்த புக்கு கொடுக்க போகுது. உயர்ந்த சிந்தனைகள். வரப்போற கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளுகிறதுக்கு வழியை இந்த புக்கு காமிக்க போகுது நமக்கு. பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் பாக்கியம் இல்லையா? தேவனை குறித்து அந்த அறிவு, அந்த படங்கள் எல்லாம் நம்ம மூளையெல்லாம் நிரப்பி நம்மள ஆச்சரியத்துல முழுகி தேவனை வணக்கம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவரை ஆராதிக்க செய்யும் போது அந்த ஆராதனை, அந்த இதுவே நம்ம ஆத்மா, நம்முடைய இருதயம், நம்மளுடைய மனசாட்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். சரிங்களா? சுத்தம் பண்ணும். போலித்தனம், பாவம், இதெல்லாம் எடுத்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் இந்த புக்கு கொடுக்க போகுது. அது பாக்கியம் இல்லையா? அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய பாக்கியம். சாத்தான் எப்படி கிரியேட் செய்யறான், சாத்தான் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறான், அதனோட அறிவு, ரகசியம், தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்த போகுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியா இந்த புக்கு சொல்லி கொடுக்க போகுது. எவ்வளவு பெரிய விஷயம். வேற எதுலயுமே இந்த ரகசியம் வெளிப்படுத்தல, இதுலதான் போட்டிருக்கிறார். உண்மையாவே பாக்கியம். இதை படித்து, இதை கேட்டு, இதை கீழ்படுகிறவங்களுக்கு அது கண்டினியூஸ் டேர்ம்ல போட்டிருக்க. இதை படிச்சு 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 கேட்டு 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 கீழ்படுகிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடுறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இதை கண்டினியூஸ். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சில மெசேஜை நம்ம எடுக்கிறோம், வேத வசனத்தை தானே எக்ஸ்பிளைன் பண்றோம், என் சீடியை கேட்கணும்னு இல்ல. நம்ம சபையில வளர்றவங்கள பாருங்களேன், நல்லா வளர்றவங்க, பாவத்துல எல்லாம் விழுவாம எப்ப பாரு என்கரேஜா இருக்கிறவங்கள பாருங்களேன், அந்த சீடியை ஒழுங்கா எப்ப பாரு திருப்பி திருப்பி கேட்கிறவங்களா இருக்காங்க. திருப்பி திருப்பி கேட்கணும், மெசேஜ்களை கேட்கணும். ஏன்னா ஒரு மெசேஜா ஒன்னா கேட்டு சில பேர் நோட்ஸும் நீங்க எடுக்கிறதுக்கு கஷ்டம் தான். ஆனா அந்த மெசேஜ்ல கேட்டு கேட்டு திருப்பி கேட்கும் போது தாங்க வளர்ச்சியை ஏற்படுது. கேட்கணும். ஒரு ஆக்சுவலா ஆராதனை சர்வீஸ் அவர் சொல்றாரு. ஒரு ஆராதனை எப்படி நடக்கும் தெரியுங்களா? அந்த சினகாக்ல, பழைய ஏற்பாடுல அப்போஸ்தலர் ஆராதனை எல்லாம் எப்படி நடக்கும் தெரியும்? நம்ம ஊர்ல தான் ஆராதனையை மாத்திட்டாங்க. இங்க வெறும் டான்ஸ், இங்க வெறும் மியூசிக், இங்க வெறும் பாட்டு ஷோ தான் நம்ம ஊர்ல. ஆராதனை அந்த காலத்துல எப்படி நடக்கும் தெரியும்? ஜெபம் இருக்கும், பாட்டு இருக்கும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒருத்தர் வாசிச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், மக்கள் அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு பேர் தாங்க ஆராதனை. சர்ச் சர்வீஸ் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எந்த இதை வாசிக்கிறாரோ, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரோ, அது யார் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், யோசேப்பை விட தானியலை விட பெரிய பாக்கியவான் நான். ஏன்னா தானியல் யோசேப்பு ஒரு சின்ன கனவை தான் விலக்கி கொடுத்தாங்க, கடவுளுடைய முழு திட்டத்தையே நான் விலக்கி கொடுக்க போறேன் உங்களுக்கு. நான் தன்யனும். நான் அதை கேட்கிற நீங்க, அதை கேட்டு கீழ்படுகிற நீங்களும் பாக்கியவான் இல்ல? பாக்கியவான். எவ்வளவு பாக்கியமான புக்கை படிக்கிறோம்.
அத காதுள்ளவர்கள் கேட்கிற மாதிரி கேட்கணும். அது ரொம்ப ப்ரெஷஸான புக்குங்க. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் கடவுள் மனுஷ குலத்துக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் பேச்ச முடிஞ்சிருச்சு. கடைசியா சொன்னது என்ன? எவ்வளவு விசேஷமா சொல்லி இருப்பாரு அந்த தெய்வம். இதுலதாங்க சொல்லி இருக்கிறார். கடைசியா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். ரொம்ப பிளஸட் புக். ஏன் நம்ம ஏன் பாக்கியவான்கள்? காலம் சமீபமா இருக்கிறது. அதான் அந்த வார்த்தை சமீபமா இருக்குன்னா வரப்போகுதுன்றது இல்ல. காலம் வந்துகிட்டு இருக்கு, வந்திருக்கிறது, அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் அந்த அர்த்தம். ஒரு எக்ஸாஜரேட்டட் டேர்ம். இங்கிலீஷ்ல நிறைய ஹைப்போபோலே அப்படின்வாங்க. அந்த பாஷைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு காரியத்தை பெருசுபடுத்தி ஒரு அவசரத்தை காமிச்சு சொல்லணும்னா சமீபமா இருக்கு, அர்ஜென்டா இருக்குதுன்னு சொன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கிறது இல்ல. அந்த மாதிரிக்காகத்தான் அது யூஸ் பண்ண போறோம். இப்போ நடந்துகிட்டு ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்களை இப்ப படிச்சுக்கிட்டா எனக்கு என்ன பாக்கியம் வரப்போகுது? ஆர்கியூ பண்ணி பாருங்க அந்த ஃபியூச்சரிஸ்ட் கிட்ட. இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ பாக்கியவான்கள். இதை படிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன்னா யாக்கோபு 1:22 படிங்களா? அங்க இப்படி கேட்க கூடாதுன்னு அவர் போட்டிருக்கிறார். இத கேட்டுட்டு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க உங்களை ஏமாத்திக்காதீங்க. பாக்கியம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோம்னா நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க கூடாது. என்ன? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலும் சரி, போதும். நம்மளே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. திருவசனத்தை, இந்த வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, தான் அவர் போட்டார். அதுல இதை கேட்கிறவன், இத படிக்கிறவன், கேட்கிறவன், அப்புறம் ஏதாவது செய்யணும். இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு நீ செய்யணும். அப்பதான் உனக்கு பிளஸ்ஸிங். இதுல போட்டிருக்கிறது, எவனுடைய வஸ்திரங்கள் சுத்தம் உள்ளதோ அவன் பாக்கியவான்கள். கரைப்படா பார்த்தான் அப்படின்னா, நான் பாவத்துல இருக்கிறேன், அசுத்தத்துல இருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்ள முடியலன்னா அதுக்கு ஏதாவது நீ செய்யணும். உலகம் முடிய போது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. அது குறித்து நீ ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணாம இருந்தா பாக்கியம் வராது. இதை கேட்டு கை கொள்ளுகிறவர்கள். ஏன்னா இது நிச்சயமா நடக்க போகுது. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதன் நிறைவேறுதல் முழுமை நடக்கத்தான் போகுது. இயேசு சீக்கிரம் தான் வரப்போறார். ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் முடிய போகுது, நிச்சயமா முடிய போகுது. இத படிச்சு ஏதாவது நீ செய்யணும். வாழ்க்கைய மாத்து, குடும்பத்தை மாத்து. நீ தப்பான போலித்தனமான காரியத்துல இருந்து அதை மாத்திக்க. ஏதாவது நீ செய்யணும். இதை கேட்டுட்டு தான் அவர் வலியுறுத்துறார். அப்பதான் பாக்கியம் வரும். ஏன்னா இயேசு வரப்போறாரு. சில நேரங்கள்ல ஒரு பெரிய ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணதை கேள்விப்பட்டிருக்க. ஏன்னா அவங்க அதுக்கு ரெடியா இல்லை. அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு மிஸ் பண்ணிருக்காங்க சில பேர் பெரிய வேலைங்களை. ஏன்னா உடனே பாஸ்போர்ட் இருக்கிற விசா இல்லைன்னு சில பேர் மிஸ் பண்ணிருக்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிட்டு, பாஸ்போர்ட் இருந்துச்சு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ எப்பவும் போறதுக்கு ரெடியா உங்க பாஸ்போர்ட்டை ரெடியா வச்சிருக்கணும். விசாவை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் பாத்துக்கலான்னு இல்ல, ரெடியா இருக்கிறவர்களா நீங்க இருக்கணும். ஏசு சீக்கிரமே வரப்போற. உங்க பாஸ்போர்ட் ரெடியா இருக்கீங்களா நீங்க? அதுதான் ஆண்டவர் கை கொள்ளுகிறவர்கள். இதோடு முடிப்போம். நம்ம இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலா ரொம்ப பலம் கொடுக்கறதா எழுதி இருந்தாலும் இது ஒரு பெரிய வார்னிங் அவிவிசுவாசிகளுக்கு. ஏசு சொன்ன மாதிரி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதை மறக்காதீங்க. நீங்க மனம் திரும்பணும். இன்னும் இயேசுவ நம்பல, இன்னும் மனம் திரும்பலன்னா இது ரொம்ப பயங்கர. பரலோக ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதன் ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க வந்திருக்கு ராஜ்யம். மனம் திரும்புறவங்க தான் அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மனம் திரும்பாத வெளியே இருந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கிறது. அதுக்குள்ள உடனே வந்துடலாம். மனம் திரும்பணும்.